சார் இப்போ வந்து 2025 தான் நான் பாஸ் அவுட் ஆனது, ஃபைனல் இயர் முடிச்சது. இப்போ வந்து தேர்ட் இயர் முடிச்சுட்டு ஃபைனல் இயர் வந்து என்னோடய ஜூனியர் தம்பி வந்து லாஸ்ட் வீக் கால் பண்ணாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரிலண்ணா, இப்போ நான் எனக்கு அரியர் இல்லை, எனக்கு வந்து நல்லா படிப்பேன், ஆனால் என் உள் மனசாட்சி நான் கேட்கும்போது எனக்கு எந்த ஒரு ஸ்கில்ஸுமே தெரியல, ஸ்டாஃப் கிட்ட கேட்டால் சிரிக்கிறாங்க. இதெல்லாம் நீ முன்னாடியே முடிவெடுத்துருக்கணும், நீங்கள் எல்லாச்சும் ஏதாவது சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. நான் இருந்துட்டு சொன்னேன், இது வந்து நீ உனக்கு ஏதாண்டா, நீ தான் சூஸ் பண்ணணும், எது வேணும்னு நீ தான் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இருந்துக்கிட்டு குவாலிட்டி சம்மந்தமாக கேட்டாங்க. நான் இருந்துக்கிட்டு சொன்னேன், குவாலிட்டிலேயே நிறைய இருக்குது, நீ வேணும்னா நம்ம இதிலே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஸ்ட்ராங்காக இருக்க நம்ம ப்ரொஃபஸராகவே கேளு அப்படின்னு சொன்னேன். அந்த பையன் கேட்டதுக்கு அவர் இருந்துக்கிட்டு, நீங்கள் வந்து இந்த சேஃப்டி இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் படிங்க அந்த மாதிரி சொல்கிறாருன்னு சொன்னான் அந்த பையன். நானும் ஓகேன்னு சொன்னேன். அந்த பையன் அப்புறம் சொல்கிறான், ஆனால் இவர் கோர்ஸ் படிக்க சொல்கிறாரு, ஆனால் அந்த மாதிரி இதெல்லாம் படித்தா ஸ்கோப் இருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்குறான். எனக்கு வந்து இதில் வந்து எந்த ஒரு நாலேஜும் இல்லை, அதனால் அதுக்கு என்னன்னு சொல்ல தெரில, நீ சர்ச் பண்ணி பாடுறா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, அது மாதிரி சேஃப்டி கோர்ஸ்னு ஒன்று படிக்க சொல்லியிருக்காங்க, அதை படிக்கலாமா ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஃப்ரெஷராக நான் எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுனே எனக்கு தெரியல, அது ஒரு பிரச்சனை. இது ரெண்டு தான் பிரச்சனை, அவ்வளோதானே. ஐயா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதுதான் நம்மளுக்கு பிடிச்சது அப்படின்னு சூஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப் தான் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில். இதுக்கு நாங்கள் என்னெல்லாம் வழி யோசிச்சு வச்சுருக்கோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அவங்கக்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் நாங்கள் பேசணுன்னா ஓரளவுக்கு எங்களுக்கு வருது. நாங்கள் இது எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால நிறைய பேர்த்த பேசுனதுனால ஒரு 1/2 hour பேசுனா உங்களுக்கு இது வரும் வராது, அப்போ நீங்கள் இதுக்குள்ளே போங்கன்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ண முடியுது ஒன்று. ரெண்டாவது, உண்மையாகவே நீங்கள் படித்ததுலேயே உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படிக்கும்போதோ இல்லை ஒர்க் பண்ணும்போதோ எப்போ உங்களுக்கு பசியோ தூக்கமோ வராமல் இருக்கோ அதுதான் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், உங்களுக்கு பிடிச்ச வேலை, அந்த ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணி போகணும். அதில் சம்பளம் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது அதெல்லாம் யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது. அதேமாதிரி ஸ்கோப்னு ஒன்று சொன்னீங்க, எது படித்தா ஸ்கோப் அப்படின்னு, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லா ஃபீல்டுமே ஸ்கோப் இருக்கும். அந்தந்த ஃபீல்டில் பிடிச்சவன் போகிறவன் நல்லா சம்பளம் வாங்கிட்டு தான் இருக்கான். பிடிக்காமல் அவனை பார்த்து இவனும் வந்து புலி மாதிரி கோடு போட்டுக்கிட்டு போனவன் வந்து உருப்பட முடியாது. ஸோ அவங்களுக்கு பிடிக்கணும், அதுதான் பெஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர்சஸ், இப்போ இந்த கோர்ஸ் படிக்கலாமா அந்த கோர்ஸ் படிக்கலாமா அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு எந்த ஃபீல்டு பிடிச்சிருக்குதோ, எந்த ஃபீல்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு ரிலவெண்ட்டான கோர்சஸ் இருக்குது, அதை அவங்க படிக்கணும், அந்த ஃபீல்டுக்குள்ளே போகணும். ஒவ்வொரு ஃபீல்டுக்குள்ளே ஒவ்வொரு மாதிரியான ஒர்க் சினாரியோ இருக்கும், ஒவ்வொரு மாதிரியான குரோத் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதை பார்த்து இதுக்குள்ளே இதில் அப்படி இருக்குது, ஐடிக்குள்ளே போனால் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னாங்க. எனக்கு ஐடிக்குள்ளே லே ஆஃப் தான் அதிகமாக நடந்துன்னுக்குது. ஸோ அப்போ அதனால் இதுதான் பெஸ்ட் அப்படிங்கிறது எதையுமே நீங்கள் டிஃபைன் பண்ணவே முடியாது. எனக்கு எது பெஸ்ட்டு, உங்கள் அப்பா அம்மா பெருசா எங்கள் அப்பா அம்மா பெருசா சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க அப்பா, அவ்வளோதான் நானும் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதாக்கி அவங்களுக்கு பெருசாக தெரியும், சரியா? அதனால் உங்களுக்கு பிடிச்சது எதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக கூட வாங்க, வர சொன்னால் இல்லை ஃபோனில் பேச சொல்லுங்கள். பேசினா ஓரளவுக்கு நம்ம ஒரு 60 to 70% நம்ம கண்டுபிடிக்க முடியுது இன்றைக்கி சுச்சுவேஷனில். அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். சார் இப்போ எனக்கு வந்து கரண்ட்டில் 3 அரியர் இருக்குது. இப்போ நான் வந்து ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ணுறதா, இல்லை இப்போ வந்து காலேஜில் சொல்கிறாங்க நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணுங்கள், இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணி அந்த கம்பெனியில் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேளுங்க, அப்புறம் நீங்கள் படிக்கிறது கூட அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாய் ஸ்டாஃப் சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி பசங்க இதை எடுத்துக்கிறதா அதை எடுத்துக்கிறதா? இல்லை, நான் என்னன்னா ரெண்டுமே சைமல்டேனியஸ்லாம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். எப்படியா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் தான் கட்டணும், அப்படி தான் இருக்குது. அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேசிக்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் படிக்கிறதையும் இண்டஸ்ட்ரியும் வெவ்வேறையாக பிரிக்கிறீங்க, அதுவே தப்பு தான். நீங்கள் படிக்கிறது எல்லாமே இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத மறந்துடுறீங்க. நீங்கள் படிக்கிறது என்னவோ அதில் ரிலேட்டடாக இண்டஸ்ட்ரி போய் பாருங்களேன். நீங்கள் புக்கில் படிக்கவே தேவையில்லை, பாதி நேரில் பார்த்துருவீங்க, அவ்வளோதான். நீங்கள் எதுக்கு போய் படிச்சுக்கிட்டு அரிய இருக்குன்னு உட்காந்து என்ன சப்ஜெக்ட்டில் அரிய வச்சிங்களோ அதுக்கு ரிலேட்டடாக ஒரு கம்பெனி சூஸ் பண்ணுங்கள், அந்த கம்பெனிக்குள்ளே இண்டஸ்ட்ரி போங்க, சம்பளம்லாம் எதுவும் தர வேண்டாம். சும்மா ரூம் எடுத்து படிக்கிறதுக்கு பதிலாக அங்கே கம்பெனிக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா கம்பெனியில் ப்ராக்டிக்கலாக பார்த்துருவீங்க. லைட்டாக புக்கை திறந்து பார்த்தா அதில் இருக்கிறது அப்படியே நீங்கள் போய் ஈஸியாக எழுதிட்டு வந்துட முடியும். ஸோ அதனால் நீங்கள் அப்படி பிளான் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும்.